ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மே மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குளோபல் அலையன்ஸ் ஃபார் மாஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் கேம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷனும் நீத்தி ஆயோக்கும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தே ஹேவ் அனௌன்ஸ்ட் பார்ட்னர்ஷிப். அது மூலமாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மல்டிபிள் ஸ்டேட்ஸில் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஈகோசிஸ்டமை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ யாரும் சேர்ந்து அப்படின்னா கேம் அண்டு நீத்தி ஆயோக், சரிங்களா? ஸோ எங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாக்பூர், விசாகப்பட்டினம், யூபி. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தே ஹவ் ஸ்டார்டட் அஸ் அ பைலட் ஸ்டேட்ஸ் விச் மீன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து என்ன செய்ய போகிறாங்க, எம்பவர் பண்ண போகிறாங்க. விச் மீன்ஸ் தே ஆர் கோயிங் டு ப்ரொவைட் சம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஷிப்பையும் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்காக அந்த கவர்மெண்ட்டும் சரி அந்த இன்ஸ்டியூஷனும் சரி சேர்ந்து இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவர்மெண்ட், கார்ப்பரேட்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸ், சாம்பியன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ரீஜியன் ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ என்ன பாயிண்ட், என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கேமும் நீத்தி ஆயோக்கும் சேர்ந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு கொலாபரேஷனுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நியூஸு. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோபோ மும்பை ஃபால்கான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கபில் தேவை வந்து அவங்களோட பிராண்ட் அம்பாசிடராக என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ பிராண்ட் அம்பாசிடர் ரிலேட்டடான நியூஸ். என்ன அப்படின்னா சோலோ மும்பை ஃபால்கான்ஸ் வந்து கபில் தேவை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களோட பிராண்ட் அம்பாசிடராக என்ன செஞ்சுருக்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நியூஸ், சரிங்களா? ஸோ எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1983 அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கேப்டனாக இருந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ணாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கபில் தேவ் வந்து PGTA அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனல் கோல்ஃப் டூர் ஆஃப் இந்தியாவோட பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே பெருமையாகவும் லெஜெண்டரியான ஒரு பாயிண்ட்டாகவும் இருக்கும். அதனால கபில் தேவ் என்ன பண்ணியிருக்கிறாங்க சோபோ மும்பை ஃபால்கான்ஸோட பிராண்ட் அம்பாசிடராக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட்ஸ் அனுராதா பிரசாத் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஹி இஸ் அ ஃபார்மர் செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஆல்சோ தி இன்டர்ஸ்டேட் கவுன்சில் செக்ரட்டரியேட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா யூபிஎஸ்சியோட ஆஃபீஸ் அண்ட் சீக்ரசி மெம்பராக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ஓத்தை வந்து இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ரீசெண்டாக எடுத்துருக்கிறாரு. அதுதான் நியூஸ், சரிங்களா? யார் அப்படின்னா அனுராதா பிரசாத், மிஸ் அனுராதா பிரசாத். இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட இன்டர்ஸ்டேட் கவுன்சில் செக்ரட்டரியேட்டாகவும் இருந்திருக்காங்க. நவ் ஷீ இஸ் பிகம் தி யூபிஎஸ்சிஸ் சீக்ரசி ஆஸ் மெம்பர், ஓகேவா? ஸோ அதுக்கான ஆஃபீஸ் அண்ட் சீக்ரசி மெம்பராக ஓத் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இந்த பாயிண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஓத் எடுக்கிறப்ப யார் இருந்தாங்க, அனுராதா பிரசாத் வந்து எந்த பேட்சை சேர்ந்தவங்க, ஓகேவா? அதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி கொடுத்துருக்குறாங்க. பட் என்ன அப்படின்னா யூபிஎஸ்சியோட சீக்ரசி மெம்பராக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அனுராதா பிரசாத்தை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ஓத்தும் அவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் நியூஸ். ஸோ அடுத்த நியூஸ் பாருங்கள். ஐசிஐசிஐ பேங்க் இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் பேங்க். அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து 97.8 lakh rupees வந்து ஃபைன் கொடுத்துருக்குறாங்க. எதனால் அப்படின்னா அவங்களோட சைபர் செக்யூரிட்டியை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலை. ஆர்பிஐ கைட்லைன்ஸை வந்து சைபர் செக்யூரிட்டி செக்டாரில் அவங்க ஃபாலோ பண்ணலை, ஃபெயில் ஆனதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க்குக்கு 97.8 lakhs வந்து ஆர்பிஐ ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ எதனால் அப்படின்னா எஃபெக்டிவாக அலர்ட் சிஸ்டமை வந்து என்ன செய்யலை அப்படின்னா ஒரு சில அக்கௌண்ட் டைப்ஸுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் எதையுமே கொடுக்காம லேட் ஃபீஸை வந்து லெவி பண்ணதுனால இந்த ஃபைனை வந்து
ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐசிஐசிஐ பேங்கை தாண்டி வேற ஒரு சில பேங்க்ஸும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டைம் வந்து ஃபைன் பே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆக்சிஸ் பேங்க் அவங்க பார்த்தோன்னா 29.6 lakhs வரைக்கும் பெனால்ட்டி வந்து பே பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அன்அத்தரைஸ்டாக இருக்குது, அன்ரிலேட்டடாக இருக்குது. ஓகேவா, இன்டர்னலாக இருக்கட்டும், அஃபிஷியல் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி இருக்குன்னா அவங்களோட இன்டர்னல் ஆப்ரேஷன் கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணலை. ஆர்பிஐயோட இன்டர்னல் ஆப்ரேஷன் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணதுனால ஆக்சிஸ் பேங்குக்கு 29.6 lakh rupees ஃபைன் பே பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, மகாராஷ்டிரா பேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா 31.8 lakhs rupees வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஃபைனாக பே பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஆதார் ஓடிபி பேஸ்டு இகேஒய்சியில் வந்து அவங்க பிரச்சனையை வந்து கொடுத்ததுனால. ஓகேவா, ஸோ அந்த செக்டாரில் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணதுனால மகாராஷ்டிரா பேங்குக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க 31.8 lakhs வந்து ஃபைன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், பரோடா பேங்க் ஆஃப் பரோடா வந்து பார்த்தோம் அப்படின்னா 61.4 lakhs வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பெனால்ட்டி பே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்றால் நான் கேஷ் இன்சென்டிவ்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணதுனால அலோவ் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா வந்து 61.4 lakhs வந்து ஃபைனாக பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மெயின் நியூஸ் என்ன அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க்குக்கு 97.8 lakhs வந்து பே பண்ணாங்க ஃபைனாக. எதுக்காக அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஃபெயிலிங் டு ப்ராம்ப்ட்லி ரிப்போர்ட் சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட். அதை தாண்டி ஆக்சிஸ் பேங்க் பே பண்ணியிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் பரோடாவும் என்ன பண்ணாங்கன்னா ஆர்பிஐ கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாததுனால ஃபைன் பே பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாருங்கள், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பியூரோ எஃப்எஸ்ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சிஎம்டி பொசிஷனுக்கு யாரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா சஞ்சய் ஜோஷியை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, அதாவது எஃப்எஸ்ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பியூரோ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் சிஎம்டியா எதில் அப்படின்னா ஓஐசிஎல் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடோட சிஎம்டியா யாரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சஞ்சய் ஜோஷியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அமித் மிஸ்ராவை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சிஎம்டியா அப்பாயிண்ட் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா ஃபார் அ பீரியட் ஆஃப் 3 months மார்ச்ல இருந்து. ஓகேவா, ஜோஷி வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஜென்ரல் மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் யார் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 3 month பீரியடுக்கு மட்டும் யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அமித் மிஸ்ராவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க மார்ச்சில். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன எப்படி இருக்க போகுது அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அப்கமிங் நியூஸில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா டிஆர்டிஓ சயின்டிஃபிக் நியூஸு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஏர்ஷிப் பிளாட்ஃபார்முக்கு டிஆர்டிஓ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ட்ரையலை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே இருந்துன்னா மத்திய பிரதேஷில் இருந்து. ஸோ இது எவ்வளோ தூரம் ரீச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 17 kilometers வரைக்கும் போயிருக்கு. 62 minutes வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சயின்டிஃபிக் பேலோடோட இது வந்து அங்கே வந்து சுற்றிட்டு இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ இந்த பேலோட யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏரியல் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆக்ராவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெஸ்ட்டை வந்து வேலிடேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ எந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வேலிடேட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டல் டியூரேஷன் ஆஃப் த ஃப்ளைட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேலே பார்த்தது தான் 62 minutes. ஓகேவா, இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அகெயின் சர்வேலைன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்தியாவோட கேப்பபிலிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ எதில் அப்படின்னா எர்த் அப்சர்வேஷனில். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரியெல்லாம் நம்ம ஹை ஆல்டிடியூடில் ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஆர்டிஓ அவங்களோட டெஸ்ட் ஃப்ளைட் ட்ரையலை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பீகாரில் வினோத் குமாரை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா நியூ சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் சிஇஓ ஆஃப் பீகாரை என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அஹெட் ஆஃப் தி 2025 எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, அசம்பிளி எலெக்ஷன்ஸ். அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பீகாரோட சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அவரோட நேம் என்ன அப்படின்னா இட்ஸ் வினோத் குமார்.
இதுக்கு முன்னாடி வினோத்குமாருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா, ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அப்பாயின்ட்மென்ட் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட்டான நியூஸ் ஓகேவா? ஸோ அடுத்து இருக்கக்கூடிய நியூஸ வந்து நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல பார்க்கலாம். ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.